இயேசுனர் நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள் என்ற கட்டளையை, இது கட்டளை கண்டிப்பாக கடவுள் நமக்கு சொல்லி செஞ்சே ஆகணும். இது செய்யாமல் நம்ம அவர்கிட்ட போய் நின்னாலும் அவர் கேட்கவே மாட்டார். இயேசப்பா மற்றவங்களை போல விலைக்கு போகிறவர் இயேசு அல்ல. அன்பு தாங்க கிறிஸ்தவம், அன்பு தான். ஒரு அன்பாக இருங்க. இயேசு நான் உங்களை எப்படி நேசிக்கிறேன் அதேபோல் நீங்கள் மற்றவர்கள் நேசிங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்கள். என்னை புதிதான கட்டளை நான் தர்றேன்னு சொல்கிறேன். அவருடைய கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு பயந்து அன்பாக இருக்க நீங்கள் கற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவானுங்க. உண்மையை சொல்கிறேன். அன்பு இல்லைன்னு வச்சுக்கங்களேன், எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி, அன்பு இல்லைன்னா அதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் வேஸ்ட். அன்பாக இருங்க, ஒரு அன்பாக இருங்க. நான் உங்களை நேசிக்கிறேன்ல, ஏசு நான் சொல்கிறேன், ஏசு சொல்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்ல, கிறிஸ்தவங்களே நான் உங்களை நேசிக்கிறேன்ல, அதான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஏசப்பா நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கிறோம். கண்ணீர்லாம் மாறுது, துக்கமெல்லாம் மாறுது, அற்புதம் நடக்குது, உயரம் வருது, ஜெபம் கேட்கப்படுது. அவர் நம்மளை அன்பாக இருக்கும்போது நம்மளை உயர்த்துறாருல, நாமளும் மற்றவர்கள் ஒவ்வொருவரும் அன்பாக இருக்கணும். இதுக்கு மேலே வேறு எந்த பதிலும் கிடையாது. இதை முடிச்சுட்டு இயேசுக்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போங்க. ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்து சர்ச்சுக்கு போங்க. இல்லையா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? நான் என்ன சொல்கிறது? இயேசு சொல்கிறார், நீங்கள் படிக்கிற பைபிள் சொல்லுது. அது சரி பண்ணிக்கோங்க. அது ஒரு ஓட்டை. அந்த ஓட்டையோடே வாழாதீங்க. அந்த ஓட்டை ஒரு நாள் நம்மளை குழிக்குள்ள தள்ளிடும். ஜாக்கிரதை. அன்பாக இருங்க, அன்பாக இருங்க, அன்பாக இருங்க. ஒருவர் அன்பாக புதிதான கட்டளை கொடுக்குறேங்கிறாரு. இந்த உலகத்தில் பணம், படிப்பு, சொந்தம், பந்தம், உறவு, செல்வம், மேன்மை, சொத்து, சுகம், லொட்டு லொசுக்கு எல்லாம் நிறைய 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 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் அன்பு, இயேசு மட்டும் உங்களை நேசிக்கணுமா? ஆனால் நம்ம யாரும் மற்றவங்கள நேசிக்க மாட்டோம்மா. இயேசு சாமி ஸ்பெஷலுங்க அன்பில், தெரியுமா? உயிரை கொடுத்து நேசிக்கிற அன்பு. உயிர் காவு வாங்குறவர் அல்ல, தெரியுமா உங்களுக்கு? உயிரை கொடுத்து நேசிக்கிறவர் சொல்கிறார், அன்பாக இருங்க. அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள்னு உலகம் தெரியுமா? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருந்தால் நீங்கள் சீசன் வேறு சொல்லுகிறது. அது 35 வருஷம் பாருங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருந்தால் அதனால தான் நீங்கள் என் சீசன்னு எல்லோரும் அறிந்து கொள்வாங்களாம். இங்கே உங்களை என்னையை பார்த்து கிறிஸ்தவங்க சீசர்கள் நல்லா அன்பாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த கொஸ்டினுக்கு நல்ல மார்க்கு எடுக்க பாருங்க. அப்புறம் ஆண்டோட போய்ட்டு பேசுங்க எதாக இருந்தாலும். அப்புறம் நீங்கள் ஆண்டுக்கு எதுவுமே செய்யுங்க. ஓகேங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுசாமியோடைய உள்ள என்னன்னே தெரிய மாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.